தேங்காயில ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பொதுவாகவே நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து தேங்காய் உடைச்சாலோ, வீட்டில் சாமி கும்பிடும்போது தேங்காய் உடைச்சாலோ, அதை வந்து அழுகாமல் சமைச்சிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, காய விடக்கூடாது, கெட்டு போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நான் வீட்டில் பூஜைக்காக உடைச்ச தேங்காய் தான். இதில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஒரு ஆஃப் தேங்காய் மூடி எடுத்துக்கிறேன். இது போல் துருவி எடுத்துக்கிறேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு சுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஜாகரி காய்ச்சிட்ருக்கோம். பாகுபதம் வரணும்னு அவசியம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இல்லை. இப்போ இதில் தூசு மண் இருக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும் அது வரைக்கும். ஒரு பேனில் நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுடுறேன். நெய் உருகட்டும். இப்போ நெய் உருகினதுமே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் துருவல், அந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். ஆயிலையே நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் துருவலை. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட நம்ம ஊற்றி செஞ்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கணும். இப்போது நம்ம வந்து வெள்ளை கரைசல் பாகு கரைசல் இருந்ததில்ல, அது வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும். நல்லா கெட்டிப்பட்டு வரணும். இது தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துடும். இது போல் நல்லா வற்றி வரணும். இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை ஆகணும். இது போல் ட்ரை ஆகினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறுனதுமே நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போது நல்லா ஆறி வந்துருச்சு, திக்காயும் வந்துருச்சு பாருங்கள். சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சிக்கலாம். நல்லா உருண்டை பிடிக்கவும் வரும். 2 கையிலையுமே திரட்டுற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிடணும். இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம பிடிச்சி எடுத்துடணும். அவ்வளவுதான், சூப்பரான தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.